மதுரை ஏர்போர்ட்டில் உடனடி விசா எடுக்கும் வசதி இல்லை. சிங்கப்பூர் விமானம் வெறும் 20% பயணிகளுடன் மதுரை வருவதால் நஷ்டம். சுங்க விமான நிலையமாகவே செயல்படுவதால் சேவை குறைபாடு இருப்பதாக பயணிகள் குமுறல். விசா பெற கோவை திருச்சிக்கு படையெடுக்கும் பயணிகள். சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த பயணிகள் வலியுறுத்தல். உடனடி விசா எடுக்கும் வசதி இல்லாததால் வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் தென் தமிழக தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள் மதுரை விமான நிலையத்திற்கு பதிலாக கோவை, திருச்சி விமான நிலையங்களை தேர்ந்தெடுக்கின்றனர். ஏர் இந்தியா விமானம் மதுரையில் இருந்து சிங்கப்பூருக்கு முழுவதும் நிரம்பிய இருக்கைகளுடன் செல்கிறது. திரும்ப வரும்போது மதுரையில் உடனடி விசா பெறும் வசதி இல்லாத காரணத்தால் 20% இருக்கைகள் மட்டுமே நிரம்புகிறது. இன்னமும் கஸ்டம்ஸ் விமான நிலையமாக மட்டுமே உள்ளது. பன்னாட்டு சேவை என்று அறிவிக்கப்பட்டால் மதுரை விமான நிலையத்திலேயே விசா எடுக்க முடியும். சிங்கப்பூர், மலேசியா உட்பட பிற நாட்டு பாஸ்போர்ட் வைத்துள்ளவர்கள் கோவை, திருச்சி விமான நிலையத்தில் இறங்கிய பின் அங்கேயே விசா எடுக்க முடியும். மதுரை வர வேண்டுமெனில் அந்தந்த நாட்டு தூதரகத்தில் முன்கூட்டியே இந்திய விசா எடுத்த பின்பே மதுரைக்கு விமானத்தில் பயணிக்க முடியும். இதுவே சுங்க விமான நிலையம் என்பதற்கான சான்று. இதனால்தான் வெளிநாடுகளில் இருந்து மதுரை வந்திறங்கும் பயணிகளின் எண்ணிக்கை குறைகிறது. மதுரையில் இருந்து 100% பயணிகளுடன் சென்றாலும் வெளிநாட்டில் இருந்து மதுரை திரும்பி வரும்போதும் அதே அளவு இருக்கைகள் நிரம்பினால்தான் விமான நிறுவனங்கள் விமானங்களை இயக்க முன்வரும். திரும்பி வரும்போதும் 20% இருக்கைகளை நிரம்பினால் நஷ்டத்தை காரணம் காட்டி நிறுவனங்கள் தங்களது சேவையை நிறுத்திவிடும். இந்த காரணத்தை முழுமையாக ஆராய்ந்தால்தான் மதுரையை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றாததன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியும். மதுரை விமான நிலைய மேம்பாட்டிற்காக குரல் எழுப்பி வரும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன் கூறியதாவது: பெயருக்குத்தான் மதுரை விமான நிலையம் செயல்படுகிறதே தவிர முக்கிய சேவைகள் கிடைக்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளது. தென் மாவட்டங்களை சேர்ந்த 40 லட்சம் பேர் வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றனர். ஆண்டுக்கு ஒருமுறை இவர்கள் சொந்த ஊர் வந்து செல்வது என்றாலும் கேரளாவில் திருவனந்தபுரம், கொச்சி அல்லது தமிழகத்தில் திருச்சி, கோவை விமான நிலையங்களில் இறங்கிய பின்பே சொந்த ஊருக்கு செல்கிறார்கள். மீண்டும் வேலைக்கு செல்லும் போதும் இதே நிலைமைதான். மதுரை விமான நிலையத்தில் தற்போதுள்ள ரன்வே நீளம் 7500 அடி. இதைவிட சற்று குறைவான அடி நீளமுள்ள திருச்சி ரன்வேயில் இருந்து ஷார்ஜா, துபாய்க்கு தினமும் 3 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. எனவே ரன்வே விரிவாக்கத்துக்கு முன்பாகவே மதுரையில் போயிங், ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் இறங்க முடியும். சுற்றுலா பயணிகள் மதுரை வருவதற்கும் விசா வசதியே தடையாக உள்ளதால் பன்னாட்டு விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்றார்.